அம்மா தாயே, இனிமே நான் வாயே திறக்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. கொஞ்சம் விட்டா தேய்ச்சிடுவிய. உன் பொண்டாட்டிய செத்துப்பிட்டா நீ ஏன் குமட்ல கை வச்சு குத்த வச்சிருக்க? எந்திரியா. உனக்கு எனக்கும் தெருவுல போற வரவெல்லாம் கொலக்காரன் பட்ட கொடுப்பா. அதை கேட்டுட்டு நான் செவனே இருக்கேன். தெருவுல போறவ அடச்சை சும்மா கடை. அவர் எதிர்த்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்ப என்ன அத்து விட்டுரு? விவரம் கேட்டவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட வேலை தெரிஞ்சவனுக்கு வெப்பாட்டியா இருக்கிற. இன்னைக்கு கூட்டல் தப்புன்னுவாக, நாளைக்கு கழித்தல் தப்புன்னுவாக, உட்கார்ந்தா குத்தம்பாக, நின்னா குத்தம்பாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குனிய வச்சு நாள் பூரா தொட்டதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தா நடத்துற கடை விளங்குமா இல்ல குடும்பம் தான் உருப்படுமா? ஆமா, இவங்க நின்னுதான் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறாங்க. நாங்க 2 பேரும் விளங்காம வந்து குட்டியா சோறு ஆகிட்டு இருக்கமாக்கு. உனக்கு ஆடு வாங்கியாரு தெரியாது, கோழி வாங்கியாரு தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியாரு தெரியுமா? அண்ணமண்டிக்கு நெஞ்சடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அம்பிட்டு நாடகம் தான். உருளை கட்டியா ஒரு குழந்தை கடிச்சா இருந்த இடத்துல இருந்து ஏவறதுக்கு எந்த சிரிக்கிக்கு தான் ஆசை வராது. யோ, அவ வாயும் வயிறுமா இருக்கானா ஒத்தாசை பண்ற? மூக்கு மூலியமா இருக்கானதே இப்படி குடு குடு குடுன்னு ஓடுற. கொத்து போராட்டா கொத்துறதுக்கு புருஷன், கொஞ்சம் குழாவறதுக்கு குழந்தைன்னு 2 பேரா தயார் பண்ணி வச்சிருக்கான். யோ, ஒரு அடி எடுத்து வச்ச சாலி ஒத்துறேன்.